நிற்குமே. தஸ்வமாஸ்வதன ரூபிணிம் ஸ்திதிம் त्वत्समाधिमयि विश्वनायक आश्रताः पुनरतः परिच्युता वारभे मगिच தாரணாதிகம். நாராயணியத்தினுடைய உத்தமமான இந்த ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி அஷ்டாங்க யோகத்துல நாங்கள் சமாதி நிலைக்கு போனாலும் உன்னுடைய திவ்ய ரூபமானது எங்களை அப்படியே மயக்கி மறுபடியும் எங்களை தியானத்திலேந்து கீழே இறக்கி தாரணை என்று சொல்லக்கூடிய மனதை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைக்கு எங்களை உன்னுடைய திவ்ய சௌந்தரியமானது கொண்டு போய் விட்டுறதேன்னு தியான யோகத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் கூட உன்னுடைய அழகுல ஈடுபட்டு இப்படி அங்கலாய்க்கிறாளே குருவாயிரப்பா, உனக்கு இது நியாயமா? மறுபடியும் அவர்களை தாரணைக்கு வரும்படியாக நீ பண்ணலாமான்னு கேட்டு இருக்காருன்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எந்த திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? சென்னையில் ஐனாவரம் பகுதியில் நம்மாழ்வார்பேட்டை சுப்பராயன் முதல் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கனுடைய திருக்கோயில். இந்த திருக்கோயில்ல மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சு வெளியில வரோம். அப்போது பலவிதமான படங்கள், இங்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தாலேயே கோதை பிராட்டியான ஆண்டாள் மார்கழி மாசத்துல இதோ நமக்கு திவ்ய தரிசனம். ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கன்றுகளோடு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனம். ராதா ருக்மிணியுடன் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகிய இவ்வளவு படங்களையும் வைத்துக் கொண்டு இவர்கள் பஜனை மூலமாக இந்த திருக்கோயிலானது உருவாகி இருக்கின்றது என்ற சரித்திரத்தோடு நாம் வலவர ஆரம்பிக்கின்றோம். இப்போது வெளியிலே இருக்கக்கூடிய அழகான முகப்பில் நாம் நுழைந்த இடத்தை சற்று நோக்கினோமே ஆனால் இங்கு பலவிதமான அழகான காட்சிகள் நமக்கு கண்ணிலே தென்படுகின்றது. இங்கு ஒரு காளிங்க நர்தன கிருஷ்ணன் அழகாக காளிங்க நர்தனத்தை தாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய திவ்ய திருமேனியை தரிசிக்கின்றோம். கஜேந்திரனான யானையனுடைய தரிசனம், தும்பிக்கையாழ்வாருடைய ஒரு தரிசனம். உள்ளே நுழையும் போது நாம் ஏற்கனவே தரிசித்த விமானத்தை நாம் நோக்கினோமே ஆனால் நான்கு புறமும் அழகாக சிங்கம் இங்கே அமைந்திருக்க, இங்கே எழுந்தருளி இருப்பவன் மாரிமலை முழஞ்சில் மன்னிக்கிறந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று இவை நம்மை நிறைவுபடுத்த, காவி கொடியானது இந்த வட இந்திய பாணியிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த உத்தமமான விமானத்தின் மேல் மிளிர, இதற்கு நடுவிலே அழகாக ஆகா இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு கம்பீரமாக பாண்டுரங்கன் திருமன் சங்கு சக்கரத்துடன் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனம். கோபுரத்திற்கோ 2 நிலைகள், அதிலே 5 கலசங்கள். இவ்வளவு திவ்ய தரிசனங்களையும் நாம் அடைந்து கொண்டே உள்ளே நுழைந்தோமே ஆனால் இங்கு அழகாக நம்மை வரவேற்க கூடியவர் பெரிய திருவடியான கருடன் கையை கூப்பிக்கொண்டு நமக்கு தரிசனத்தை அளிர்க்க, அவருக்கு அருகிலேயே இதோ ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனம். அவர் பக்த ஹனுமாராக தான் 2 கைகளையும் கூப்பியவாறு நின்ற திருக்கோலத்திலே அவருடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கவித்வம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் என்ற உத்தமமான ராமதாசனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் சேவித்துக் கொண்டே அவருடைய திவ்ய தரிசனத்தை தான் அடைந்த ஆனந்தத்திலே ராமனுடைய திருவருளை நமக்கும் அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து நாராயணியத்தினுடைய இந்த உத்தமமான ஸ்லோகத்திற்கு திரும்புகின்றோம். ஆஸ்ரதா புனரத பரிச்சுதா வாரபே மகிச்சதாரணாதிகம். அந்த பிரம்மத்தின் வடிவமான உன்னுடைய ரூபமானது எங்களை அப்படியே மயக்கிறது. நாங்கள் மீண்டும் சமாதியிலிருந்து தாரணை நிலைக்கு திரும்பக்கூடிய அழகான உன்னுடைய வடிவழகு இருக்கே எங்களை மயக்கிறதுன்னு நாராயண பட்டத்திரி, இது உனக்கே நியாயமா? எங்களுக்கு மறுபடியும் அந்த தியான சமாதி நிலையை கொடுத்து விடுன்னு தாரணைக்கு திரும்பி மகான்கள்லாம் உன்னை குருவாயிரப்பா பிரார்த்தனை பண்றாளாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்க, குருவாயிரப்பன் கள்ளக்கண்ணனாக தான் சிரிச்சுண்டே இந்த ஸ்லோகம் சத்தியம்னு இவருக்கு தலையசைக்கக்கூடிய 4வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நாம் நோக்கினோமே ஆனால், பிரம்மத்தின் வடிவமான பேரருட்சமாதி என்னும் வரதனை உம்மிடத்தே வாய்த்திட பெற்ற நாங்கள் நிரந்தர சமாதி நீங்கள் தாரணை நினைப்பில் கொள்வோம்
மீண்டும் சமாதி நீங்கள் தாரனை நினைப்பில் கொள்வோம் புரந்தரன் முதலோர் போற்றும் குருவாயூர் கண்ணா புரந்தரன் முதலோர் போற்றும் குருவாயூர் புனித கோவே என்று இந்த ஸ்லோகத்தை முடித்த பட்டத்ரி தாரணை, தியானம், சமாதி முதலிய பலவிதமான நிலைகளை விளக்கக்கூடிய உத்தமமான அஷ்டாங்க யோகத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை தொடங்குகின்றார். குருவாயூரப்பா, இத்தமப்யசன நிர்பரோல்லசத் தொத்பராத்ம சுக கல்பிதோத்சவாக முக்த பக்த குல மௌலிதம் கதாக சஞ்சரேம சுக நாரதாதிவத். கிருஷ்ணா, இவ்வாறு தாரணை, தியானம், சமாதி இவைகளை அபியசிப்பதால் உன்னுடைய சொரூபம் அப்படியே எங்களுக்கு மனசுல பதிஞ்சு போயிடுறது. நாங்க அந்த தியானத்தினால இப்ப எங்களை மறுபடியும் தாரணை பண்ணோம், தியானம் பண்ணோம், சமாதி நிலைக்கு வந்துட்டோம். இனிமே உன்னுடைய வடிவழக காட்டி பல ரூபங்களை காட்டி எங்களை நீ மயக்காதேன்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டோம். இந்த சமாதி ஆகிய 8வது நிலைக்கு நாங்க அடையும் போது எங்களுக்கு தெரியாத ஒரு ஆனந்தம் எங்களுடைய உடம்புல பரவி அப்படியே பறந்து கிடக்கக்கூடிய உத்தமமான ஒரு நிலைய, சர்வத்வத்தையும் மறந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை தியானிக்கக்கூடிய நிலையை நாங்க அடையும் போது எங்களுக்கு இருக்கிற சுகம் இருக்க தொத்பராத்ம சுக கல்பிதோத்சவாக, அந்த சுகானுபவம் இருக்கு. அந்த சுகானுபவத்தை ஜீவன் முக்தர்களாக பக்தர்களுக்குள் சிறந்த ஸ்தானத்தை அடைஞ்ச சுகர் நாரதாதி மகர்ஷிகள் இவாள்லாம் கூட நாங்க அவர்களுடைய நிலைமைக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நாங்கள் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு முக்த பக்த குல மௌலிதம் கதாக சஞ்சரேம சுக நாரதாதிவத். நாரதர், சுகபிரம்ம மகரிஷி இவர்களுடைய நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம்னு ஆனந்தப்படுறோம்னு பட்டத்ரி சொல்லும் போதே நமக்கு என்ன நிலைமைக்கு வருதுன்னா, நாரதரோ சுகபிரம்ம மகரிஷியோ வியாசாதி மகர்ஷிகளோ இந்த ஒரு பெருமையை அடைஞ்சிருக்கா. அவளுக்கு அஷ்டாங்க யோகத்தினுடைய சமாதி நிலை வருது. தியான யோகத்தால கட்டுப்படுத்தி மனசாவா பகவான தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஆனந்த சுகானுபவம்ன்ற பரமாத்ம ரூபத்தினுடைய அனுபவமான ஒரு சிந்தனையாவா அடையறான்னு சொன்னா அவர்கள் எவ்வளவு வசந்தவர்கள். அதனால தான் பல மகான்கள் இருக்கா, பல பேர் யோகிகள் இருக்கா. அத்தனை பேரையும் குருவாயூரப்பா இந்த ஸ்லோகத்துல என்னால சொல்ல முடியாது. உதாரணத்துக்காக உனக்கு 2 பேர் நான் ஞாபகப்படுத்துறேன். முக்த பக்த குல மௌலிதம் கதாக சஞ்சரேம சுக நாரதாதிவத். அதனால பாகவதத்தை யார் பரீட்சித்துக்கு 18,000 ஸ்லோகத்தால ஒரு இடத்துல உட்கார்ந்து தியான சமாதி யோகங்களை எல்லாம் கலைச்சுட்டு சொன்னதுனால குருவாயூர்ல உட்கார்ந்து எனக்கு பாகவதம் மூலம் இருக்கிறதுனால இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் நாராயணியத்துல சுருக்கி எழுத முடியறதோ, அந்த சுகமகரிஷியை இந்த இடத்துல நான் தியானம் பண்ணாம இருக்க முடியுமா? அந்த சுகமகரிஷிக்கு எதனால ஒரு பெரிய அனுகிரகம்? சுகருக்கு சமானமாக அவரிடத்துல இருக்கக்கூடிய மற்றொருவர் மகர்ஷிகளுக்குள்ள நாம சங்கீர்த்தனத்தால் அஷ்டாட்சர மந்திரமான நாராயணா நாராயணான்னு நாராயணனுடைய பெருமையே சொல்லிட்டு இருக்கக்கூடிய சுக நாரதாதிவத். நாரத மகரிஷி அவரும் உன்னிடத்துல பரம பக்தனாக இருந்தவர். அந்த நாரத மகரிஷி, சுகபிரம்ம மகரிஷி இவர்களுடைய நிலைமைக்கு நாங்க வந்துட்டோமோ, பக்தியால நாங்க வந்து சேர்ந்துட்டோமோன்னு இவர் நினைக்கக்கூடிய காலத்துல நாரதாதி மகர்ஷிகள்லாம் சமாதி நிலைமையை அடைஞ்சா கூட குருவாயூரப்பா நீ அவர்களையே பல காலம் சோதிச்சிருக்கேன்னு ஒரு சரித்திரத்தையே இங்க ஞாபகப்படுத்துறாரோன்னு தோன்றதாம். நாரதரிடத்துல அவர் எத்தனைத்தான் அஷ்டாங்க யோகத்தால சமாதி நிலைமையை அடைஞ்சாலும் நாராயண ஜபத்தை ஜபித்து இருந்தாலும் அவருக்கு பூரணமான பக்தி கோபிகைகளுக்கு கோகுலத்துல கிருஷ்ணனிடத்துல இருந்த ஒரு சர்வத்வத்தையும் அர்ப்பணம் பண்ண ஒரு மன சிந்தனை இருக்கான்னு இவரை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு பகவானுக்கு தோணித்தான். ஒரு சரித்திரம் சொல்றது உண்டு. வைகுண்டத்துல ஒரு பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி, பகவான் உத்தமமான சயன கோலத்துல இருக்கிறவர். நாரதர் வந்து அவரை தரிசனம் பண்ண வந்தார். அப்ப அந்த நாரதர் வந்த உடனே பகவான் ஒரு நாடகம் ஆடினாராம். திடீர்னு ஆதிசேஷன் பேர்ல இருந்து எழுந்துட்டார். தன்னுடைய தலை 2த்தையும் கட்டியா பிடிச்சிட்டார். என்னமோ தெரியல, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குன்னார். நாரதர் சொன்னார், தலைவலியை தீர்க்கறதுக்கு கிருஷ்ணா என்ன மருந்து இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னாராம்.
அப்ப பகவான் சொன்னார், இதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? என்னுடைய பாகவதோத்தமர்கள் ஒன்ன மாதிரி இருக்கிறவா எங்க நடமாடுறாளோ அவ்வாறு நடமாடும் போது அவர்கள் பாதம் பட்ட மண்ணை எடுத்து என்னுடைய நெத்தியில 2 பக்கம் தடவி அதை ஒத்தினாத்தான் என்னுடைய தலைவலி போகும். அதனால நாரதா, எங்க உன்னுடைய பாதம் பதித்த மண்ணை எடுத்து ஒரு பிடி என் கையில கூட, என்னுடைய தலையில தடவிக்கிறேன், தலைவலி போயிடும் நாராம். நாரதர் அலறி போயிட்டாராம், கிருஷ்ணா இது என்ன பாவம் இது? என்னுடைய பாதம் பட்ட மண்ணை உன்னுடைய தலையில தடவைக்கிறதுக்கு கொடுக்கறதா? இந்த பாவத்தை நான் ஏத்துக்க மாட்டேன், முடியாதுன்ட்டார். உடனே மகாலட்சுமியை நாரதர் கேட்டார், அம்மா நீங்களாவது அதை பண்ணுங்கன்னு. நான் போய் என் பாதம் பட்ட மண்ணை மகா பரம்பிரம்மமான கிருஷ்ணனை கொடுத்து அந்த பாவத்தை தேடிக்கிறதா? முடியாது. பூமாதேவியும் முடியாதுன்னு சொல்லிட்டா. பகவான் கேட்டார், நாரதா இதுக்கு ஒரு விடதான் என்ன? என் தலைவலி போகணுமே, நீயே இதுக்கு ஒரு சமாதானத்தை சொல்லுன்னா. அப்ப கிருஷ்ணன் சொன்னாராம், நீ நேர கீழே கோகுலத்துக்கு போ, பிருந்தாவனத்துல இருக்கிற கோபிகைகளிடத்துல வைகுண்டத்துல கண்ணனுக்கு தலைவலின்னு சொல்லு, அவ மண்ணை கொடுப்பா, வாங்கிட்டு வான்னார். நாரதர் நேர கோகுலத்துக்கு வந்தாராம். ஏவம் பக்திகி சகலபுவனே நேக்ஷிதோ நஷ்டுதோவா கிம் சாஸ்திரௌகைகி கிமிக தபகா கோபிகாபியோ நமோஸ்து. கோபிகைகளிடத்துல சொன்ன உடனேயே அத்தனை பேரும் அலறி போயிட்டாளாம். பகவானுக்கு வைகுண்டத்துல எங்க கண்ணனுக்கு தலைவலியா, நாங்க ஏன் மண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மூட்டை மூட்டையா பாதம் பட்ட மண்ணை அவ நேர நாரதர் கிட்டக்க ஒப்படைச்சாளாம். நாரதர் சிரிச்சுட்டே கேட்டாராம், இதனால உங்களுக்கு பாபம் வருமே பரவாயில்லையான்னு. கோபிகைகள் சொன்னாலாம், எங்களுக்கு கோடி கணக்கில் பாபம் வந்தாலும் பரவாயில்ல, இதால பகவானுடைய தலைவலி நீங்க போறதுன்னா எங்களுக்கு பாவத்தை பத்தி நாங்க கவலைப்படல, அவருடைய கஷ்டம் நீங்களும் கொண்டு போய் கொடுங்கோன்னாலாம். அப்பதான் நாரதருக்கு புரிஞ்சுதான், கிருஷ்ணா எத்தனை அஷ்டாங்க யோகத்தை அனுபவிச்சு சமாதி நிலைக்கு தியான யோகம் எங்களுக்கு இருந்தா கூட, ஏவம் பக்திகி சகலபுவனே, கோபிகைகளுக்கு இருந்த ஒரு பக்தி எங்களுக்கு இல்லையே, அந்த சிந்தனை இல்லையே. மறுபடியும் மறுபடியும் நாங்க எங்களுக்கு பாபம் வந்துரும் மகாலட்சுமி உள்பட நினைச்சோமே தவிர, உன்னுடைய கஷ்டம் நீங்கினா பரவாயில்ல, எங்களுக்கு பாபம் வந்தாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படலேன்னு நினைச்ச கோபிகைகள் எங்கன்னு. குருவாயூரப்பா, இவ்வளவு சமாதி நிலையை அடைஞ்ச நாரதாதி மகர்ஷிகளுக்கு கூட திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்துல மறுபடியும் பரிபக்குவமான ஞானம் வரணும்னு அவர்களுக்கு நீ ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னால், நாங்கள்லாம் இந்த தியானம் சமாதி நிலைக்கு வந்துட்டோன்றவா எத்தனை விஷயத்துல உன்னிடத்துல ஜாகிரதையாக முக்த பக்த குலமௌலிதம் கதாக சஞ்சரே மசுக நாரதா திவத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய பட்டத்ரி அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்க போறார். இதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பழகிடும் யோகம் தன்னால் பார்ப்பலரும் முமதுமேனி அழகினில் நுகர்வேனாகி பக்தரில் சிறந்தோராகி விழை வரும் சுகரை போல நாரத முனிவரை போல, விழை வரும் சுகரை போல நாரத முனிவரை போல தழைத்திடும் பக்தி மேவி தரணியில் சிறப்பேர் என்று முடித்த பட்டத்ரி அடுத்த 9வது ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்ன்றத இந்த திருக்கோயில்ல மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியிலே கேட்கலாம்.